நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் அருளாளர் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணம் பற்றி நாம் சிறிய அளவில் சிறிது சிறிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க என்ற அடியாகும். இதில் பிறப்பு அறுக்கும் என்பதை முதலில் பார்ப்போம். உயிர்கள் அவைகளின் அகங்காரமாகிய ஆணவ மலத்தால் வேகமடைகின்றன என்று சென்றைய பதிவில் பார்த்தோம் அல்லவா? அந்த வேகத்தை இறைவன் தன் திருவருளால் வேரோடு அழிக்கிறார் என்று பார்த்தோம். இப்படி உயிர்களின் ஆணவ மலமாகிய வேகம் கெடும்போது பிறவி இல்லாமல் ஆகிறது. இந்த ஒரு பிறவி மட்டுமல்லாது பிறந்து பிறந்து இறக்கும், இறந்து போகும் எல்லா பிறவியும் இல்லை என்று ஆகிறது. பிறவிகள் எல்லாம் பிறவியே இல்லை என்ற நிலை ஏற்படுகிறது. இந்த பிறப்பு, அதாவது பிறவி தீர்க்கும் என்று கூறாமல் அறுக்கும் என்று சுவாமிகள் சொல்கிறார். அறுக்கும் என்றால் என்ன? ஒரு விதையில் வளரும் மரம் பல விதைகளை கொடுக்கிறது. அதுபோல ஒரு வினையால் பிறப்பை அடைந்த உயிர் பல வினைகளை செய்து செய்து மேலும் மேலும் பிறப்புக்கு காரணமாகிறது. மரத்தை விதையில்லாமல் நீக்குவதைப் போல மரத்தின் விதைகளை எல்லாம் நீக்கி மரத்தை அழிக்கலாம் அல்லது மரத்தை வேரோடு அறுக்கலாம். அப்படி இறைவன் மரத்தை வேரோடு அறுப்பது போல் பிறவியே இனி இல்லாமல் அடியோடு ஒழிப்பதால் பிறப்பை அறுக்கும் என்றார் சுவாமிகள். இனி பிஞகன் என்பதை பார்ப்போம். பிஞகன் என்பது சிவபெருமானின் தலைக்கோலமாகும். தலைக்கோலத்தை குறிக்கும். இறைவனின் சிரசில் உள்ள காரியங்களை பற்றி சொல்வதாகும், காட்சிகளை பற்றி சொல்வதாகும். இறைவனின் தலையில் என்னவெல்லாம் இருக்கிறது? இறைவனின் தலையில் என்னென்ன காட்சி ஒடிக்கிறது? காட்சிகள் நமக்கு தென்படுகின்றன. வேகமாக ஓடிவரும் கங்கை, தேய்ந்த பிறைச்சந்திரன், படம் எடுக்கும் நாகம், இப்படி ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத காட்சிகள் இறைவன் தலையில் காணப்படுகின்றன. இப்படி பொருத்தமில்லாமல் தோன்றி பொருத்தத்தை தரும் கோலமே இறைவனின் தலைக்கோலம் ஆகும். மேலும் இறைவன் தலைக்கோலம் அவன் அருட்செயல்களை குறிப்பதாகும். பிறப்பை அறுப்பதும் இறைவனின் செயல் ஆவதால் பிறப்பை அறுக்கும் பிஞகன் என்கிறார் சுவாமிகள். இனி பெய்கழல்கள் வெல்க. கழல் என்பது ஆண்களின் வீரத்துக்கு அடையாளமாக காலில் அணியும் ஒரு அணிகலன். பெய்கழல் என்றால் கட்டிய கழல் என்று பொருள். இறைவன் உயிர்களின் எல்லா பிறப்புகளையும் அறுக்கும் வீர வரலாற்றை கூறுவதன் அடையாளமாக பெய்கழல் கட்டிய இறைவன் என்கிறார் சுவாமிகள். ஆணவத்தை அழித்து பிறப்பை அழிக்கும் வீர செயலை குறிக்கிறது. இது மாத்திரமல்ல, இறைவனின் எல்லா வீர செயல்களுக்கும் உள்ள அடையாளம் இந்த பெய்கழல். என்னென்ன வீர செயல்கள்? பிரம்மன் தலையை கொய்தது, மன்மதனை எரித்தது, யமனை உதைத்தது, சலந்திரனை வென்றது, கஜன் என்னும் யானையை தோலுரித்தது, தச்சன் எச்சன் அந்தகாசுரன் ஆகிய அசுரர்களை கொன்றது. இப்படிப்பட்ட அனைத்து வீரக்காட்சிகளின் அடையாளமாகவே வீரக்கழல்கள் அணிந்துள்ளார் இறைவன். வீரக்கழல் என்பது இறைவனின் திருவடியை குறிக்கும். இந்த கழல் இங்கு வந்திருப்பது ஆகுபெயராகும். திருவடியை சொல்ல வந்த சுவாமிகள் அணியும் ஒரு அலங்காரத்தை சொல்லி திருப்பாதங்களை குறிப்பிடுகிறார். அதனால் இங்கே பெய்கழல் என்பது வீரமாகிய அருள் நிறைந்த திருவடிகளாகும். இறைவனின் திருவடிகளே இந்த பெய்கழல் என்று ஆகிறது. இனி மரத்தை அறுப்பது போல் பிறப்பை இறைவன் அறுக்கிறார் என்று சொன்னதால் இங்கு
மரத்தால், அதாவது மரத்தோடு தொடர்புடைய காற்றையும் குறிப்பிடுகிறார். காற்று நம் உடலில் உள்ள பிராணமய கோஷம். வாழ்வை அடிப்படையாக கொண்டது பிறப்பு, வாழ்வுக்கு தேவையானது காற்று. எனவே இந்த அடிகளில் பிராணமய கோஷத்தில், அதாவது பிராணமய மையத்தில் திரு ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாய என்னும் மகா மந்திரம் பதியட்டும் என்கிறார். இப்படி பதியட்டும் என்பதை வெல்க என்ற சொல்லால் வாழ்த்துகிறார். இதற்கு முன்பு பார்த்த அடியில் அன்னமய கோஷத்தில் நமச்சிவாய மகா மந்திரம் பதியட்டும் என்று வாழ்த்தினார். இந்த அடியில் பிராணமய கோஷத்தில், பிராணமய மையத்தில் இந்த நமச்சிவாய மகா மந்திரம் பதிந்து என்றென்றும் வாழட்டும் என்று வெல்க என்று கூறுகிறார். பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.